ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஒரு துதி ஆராதனையாய் நம்ம ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். வருஷத்தின் கடைசி பகுதியிலே, வருஷத்தின் கடைசி ஆராதனையிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை துதிப்பதற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவனை, அந்த கத்தாதி கத்தரை, அந்த ராஜாதி ராஜாவை, சர்வ வல்லமை உள்ளவரை, மகிமை நிறைந்தவரை, மாசற்றவரை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை, ஹல்லேலூயா, தேவாதி தேவனை, கத்தாதி கத்தரை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை, ஜீவன் தந்தவரை, ஓ ஹல்லேலூயா, ஜீவாதிபதியை, நீதியின் சூரியனை, நித்தியமானவரை, சத்தியமுடையவரை, ராஜாதி ராஜாவை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாருடைய வாய்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. இது ஒரு நன்றி செலுத்துகிற நேரம், இது ஒரு நன்றி செலுத்துகிற நேரம். நம்முடைய உள்ளம் நன்றியினாலே நிறைந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குனவர், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நன்றி என்று சொன்னாலும் போதாது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் அத்தனை. ஹல்லேலூயா. இந்த தேசத்தில், இந்த வனாந்திர தேசத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார், நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நல்ல சபையில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஐக்கியத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாச குடும்பமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை தேற்றுகிறார், அனுதினமும் தேற்றுகிறார். அவருடைய கிருபைகள் பெரியவைகள், அவருடைய கிருபைகள் பெரியவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தின் நன்மையினாலே கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் தந்திருக்கிற அந்த நல்ல தேசத்துக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சமாதானம் உள்ள இந்த தேசத்துக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், நல்ல வேலைகளை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். போக்கில் வரத்தில் தேவ பாதுகாவல் நம்மோடு கூட இருந்தது, நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தது, நம்முடைய பெற்றோரோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. அவர் நம்மேலே பாராட்டின கிருபை பெரியது, 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 பெரியது. ஹல்லேலூயா. அநேக வேளைகளிலே நாம் அவரை விட்டு போனோம், நாம் அவருக்கு உண்மை இல்லாதவர்களாயிருந்தோம். ஆனால் அவருடைய கிருபையின் கரத்தினாலே நம்மை அணைத்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பிரியமானவர்களே, நம்முடைய ஒரு விஷயம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தாழ்த்துவோம். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லாவற்றையும் மன்னித்து, எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்க அவர் நீதியுள்ள கர்த்தர். வருஷத்தின் கடைசி பகுதியிலே ஒரு நிமிஷம் நாம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். வருஷத்தில் நாம் எடுத்த அநேக தீர்மானங்கள் உண்டே. 2025 ஆரம்பிக்கிற பொழுது எத்தனையோ தீர்மானங்கள் உண்டே. நம்ம கை கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஜெப நேரத்தை குறித்து, ஆராதனைகளை குறித்து, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை குறித்து, காணிக்கையை குறித்து
எத்தனையோ வேளைகளிலே நாம் மறந்து போயிருக்கிறோமே. புதுப்பித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. வருஷத்தின் கடைசி பகுதியில் அவர் மன்னிப்பதற்கு இரக்கமுள்ளவர். ஆண்டவரிடத்தில் ஒரு விசை, ஆண்டவரே ரத்தத்தினால் என்ன கழுவுங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆராதனையிலே நான் உம்மை ஆராதிக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும். உம்முடைய தொடுதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிதான அபிஷேகத்தோடு, புதிதான கிருபைகளோடு, புதிதான பலத்தோடு, புதிதான தீர்மானங்களோடு கடந்து செல்லுங்க ஆண்டவரே. ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இந்த பிரசன்னம் நடத்தணும். ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் நீங்க மகிமைப்படணும். நாம மாத்திரம் மகிமைப்படணும். மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்தாரா? எல்லாரும் சொல்லலாமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமே. 2025 வருடம் முழுவதும் 12 மாதங்களும் கர்த்தர் நம்மை நடத்தின வழிகள் ஆச்சரியமானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எபனேசராயிருந்தார், போதுமானவராயிருந்தார். கர்த்தர் நம்மை தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாடி மகிமைப்படுத்துவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்தவர்களாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னராம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னராம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னராம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி கிருபையும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி கிருபையும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் நாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வந்தது போல சுமந்து வந்தார். வருஷம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. நம்முடைய பலன் என்று சொல்லி எண்ணுவோம் என்றால் ஒன்றுமில்லை. நம்முடைய ஞானம் என்று சொல்லி நாம் எண்ணுவோம் என்றால் ஒன்றுமே இல்லை. நம்முடைய நீதி என்று எண்ணுவோம் என்று சொன்னால் வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, கந்தையை போல இருக்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய ஈவு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம்மை தாங்கி வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமத்தையும் பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்தினதே என்று சொல்லி அவருடைய கிருபையை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடவே, ஆண்டு நடத்திடவே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடவே, ஆண்டு நடத்தியதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர்.
பலப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். ஹalleluya. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம், ஹalleluya, வலக்கரத்தினால் நம்மை தேற்றினார். ஹalleluya. எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி இருக்கிற கர்த்தர், ஹalleluya, அவர் ஒருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். தேவாதி தேவனை கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், ஆண்டவரே நான் எம்மாத்திரம், ஆண்டவரே என்னுடைய வீடும் எம்மாத்திரம். ஓ, நீர் என்னை நடத்தி வந்த விதங்களை நினைத்து பார்க்கிற பொழுது, நீர் என்னை தூக்கி எடுத்த சூழ்நிலைகளை நினைத்து பார்க்கிற பொழுது தகுதி இல்லை ஆண்டவரே, தகுதியே இல்லை ஆண்டவரே. நீர் அவ்வளவா என்னை நேசித்தீங்கப்பா. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் காருண்யம் பெரியது. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். அந்த தேவாதி தேவனை, அந்த அன்பு நிறைந்தவரை பாடி மகிமைப்படுத்துவோம். உமது அன்பை பாட, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய, உம்மை போற்றி பாட, ஆவியானவரே ஆவியானவரே என்று சொல்லி அந்த அன்பின் சொரூபை பாடி மகிமைப்படுத்தலாம். பிரியமானவர்களே, உமதன்மை பாட, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய, உம்மை போற்றி பாட. உமதன்மை பாட, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய, உம்மை போற்றி பாட. ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். குப்பையிலிருந்தென்னை தூக்கி எடுத்தவரே, குதூகலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவேனே. குப்பையிலிருந்தென்னை தூக்கி எடுத்தவரே, குதூகலம் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவேனே. ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிப்பேன். தேவரீர் நீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீர். எம்மாத்திரம் நான், என் வீடும் எம்மாத்திரம்.
ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். இம்மட்டும் எபினேசராய் இருந்தென்னை தாங்கினீர். இருள் சூழ்ந்த பாதையில் வெளிச்சமாய் திகழ்கிறீர். இம்மட்டும் எபினேசராய் இருந்தென்னை தாங்கினீர். இருள் சூழ்ந்த பாதையில் வெளிச்சமாய் திகழ்கிறீர். ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். ஆவியானவரே 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 உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்த பாதைகளிலே வெளிச்சமாய் திகழ்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் நீதியின் சூரியன். ஹல்லேலூயா. அவர் மகிமை நிறைந்தவர். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நித்திய பிதா. அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடாதவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் எபனேசர் எபனேசர். அவர் இம்மானுவேலாய் நம்மை நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்வோம் பிரியமானவரே. கிருபை இன்னும் தேவாண்டவரே. உம்முடைய கிருபை. நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை. நாங்கள் விழாமல் இம்மட்டு நிற்பது உம்முடைய கிருபை. ஆண்டவரே நாங்கள் வழுவாமல் இருப்பது உம்முடைய கிருபை. கிருபை இன்னும் தேவை ஆண்டவரே உம்முடைய கிருபை என்று சொல்லி இந்த பாதத்தை பணிந்து கொள்வோம் பிரியமானவரே. கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே மூலமாகாததும் நிற்பது கிருபை நிர்மூலமாகாததும்
பாதத்திலே எங்களை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிறார். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். உடைய துதி கன மகிமை நீங்க ஒருவரே எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு இந்த இணையற்ற நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானி சொல்லுகிறார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. வருஷத்தின் கடைசி பகுதியிலே வந்து ஆண்டவரை ஆராதிப்பது பெரிய பாக்கியம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்வது பெரிய பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இம்மட்டும் அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதிகமான பேர் கலந்து கொண்டிருக்கிறோம். நேரம் குறைவாக இருக்கிறது. அதனால் ரொம்ப சுருக்கமாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தர் எனக்கு பாதுகாத்து கொண்டார், கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருந்தார் என்று சொல்லி ஒரு வார்த்தைகள் 2 வார்த்தைகளிலே சொல்லி ஆண்டவருடைய மகிமைப்படுத்துவோம். நம்ம குடும்பத்தில் ஒருவர் எழுந்திருந்து சொல்லலாம். அதே போல் நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சாட்சி சொன்னவர்கள் அடுத்தவர்களுக்காய் வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்கிறோம். ஆரம்பிக்கலாம். முதலாவது மைக் கொடுங்க பிரதர். முதல்ல இங்கிருந்து ஆரம்பிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே என்னையும் குடும்பத்தையும் சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷம் முழுவதும் தேவன் எனக்கும் என் குடும்பத்திற்கு போதுமானவராக இருந்தார். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி பலப்படுத்தி காத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி என் சிறு சாட்சியை முடிக்கிறேன். ஆமென், ஆமென். தேவன் எங்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் போதுமானவராக இருந்தார். ஊரில் இருக்கிற எங்கள் குடும்பத்திற்கும் தேவன் போதுமானவராக இருந்து வேலை எடுத்து பாதுகாத்து கொண்டதற்காக தேவனுடைய நாமத்தை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இம்மட்டும் குடும்பமாக இந்த தேசத்தில் என்னை வைத்து நடத்துகிறது தேவாதி தேவனுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ப்ரைஸ் த லார்ட். லாஸ்ட் இயர் நாங்கள் இங்கே கடந்து வந்ததுலேருந்து நான் 8 மாதமாக வேலை தேடிட்டு இருந்தேன். 8 மாதமும் நான் அப்ளை பண்ணும் போதெல்லாம் எனக்கு கிடைக்கல. நியூ இயர் சர்வீஸில் பாஸ்டர் அங்கிள் இமானுவேல் அங்கிள் வந்து பிரசங்கம் பண்ணும் போது ரெஸ்யூம் அனுப்பி வெக்ஸைட்டிங்களா, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் ஏற்ற வேலையில் காரியங்களை நடத்துவார்னு சொன்னாங்க. அதே போல் ஜெபம் பண்ணிவிட்டு நியூ இயர் சர்வீஸ் முடித்து மண்டே நான் அப்ளை பண்ண உடனே 10 மினிட்ஸில் எனக்கு கால் வந்து நெக்ஸ்ட் டே எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லி ஜான்வரி ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் என்னோடய அம்மாவையும் 2 வாட்டி விசிட் விசாவில் வரும்படி கர்த்தர் கிருபை செய்தாங்க. கர்த்தருக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இம்மட்டுமாக என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து வந்த கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் எங்களையும் எங்களின் குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாக காத்து வழிநடத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் எங்களோட கூட இருந்து எங்களை பாதுகாத்தார். எப்பொழுதும் எல்லா வருடமும் குழந்தை வந்து ரொம்ப சிக்காக இருப்பான். ஆனால் இந்த ஆண்டு நாங்கள் நியூ இயர் சர்வீஸில் லாஸ்ட் இயர் நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் அவனை கண்மணி போல் பாதுகாத்தார். எந்த குறை இல்லாத எல்லா ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல் நடத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷம் ஃபுல்லாக கர்த்தர் கூட இருந்து சகலத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். பெற்றோர் அப்புறம் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் சுகன் பலன் ஜீவன் தந்து வழிநடத்தி வந்து அவருடைய கிருபைக்கு அவருக்கே மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். Praise the Lord. I thank God for being with us throughout this year. I thank God for protecting us, for guiding us. It has been a very tough year, but His grace and He has given us the strength for every hurdle that was throughout this year. So I thank God for that. கர்த்தருடைய பரிசுத்த நாமത്തിന് മഹിമയുണ്ടാവதாக. கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பொதுவாகனாயிருந்தார். அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். എല്ലാ മോശത്തിൽ നിന്നും വിലക്കി പാതുകാത്താർ. ബലഹീന നേരത്തിനെല്ലാം താങ്ങി വഴി നടത്തിനാർ.
சாட்சியாய் நிற்க உதவி செய்தார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் இந்த வருடம் முழுவதும் எங்கள் குடும்பத்துக்கு தயவாய் நடத்தி வந்தார். விசேஷமாக என்னோட ஒர்க்கில் ஆஃப்டர் மேட்டர்னிட்டி எப்படி ஒர்க் அண்ட் குழந்தை பேலன்ஸ் பண்ணுற சமாளிக்கிறது அப்படிங்கிற சூழ்நிலையில் அதிகாரிகள் கண்களில் தேவன் தயவு கிடைக்க பண்ணி எனக்கு 6 months வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிது. 1 year எல்லா சூழ்நிலைகளிலும் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடச்சி 1 year ஒர்க் அண்ட் குழந்தை எல்லாம் சமாளித்து நடத்தி வந்த தேவனுடைய பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் எங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்தார், வழி நடத்தினார். என்னுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் தேவன் பாதுகாப்பாக இருந்து எங்களை நடத்தினார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபையாக இந்த வருடம் முழுதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார், பெற்றோர்கள், சகோதரர்கள் எல்லாரையும் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்து வழி நடத்தினார். என் தேவாலய தேவரை நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் லார்ட். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக வயதான ஊரில் உள்ள வயதான பெற்றோர்களின் பலவீனப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த துபாய் ஊரில் 3 வருடங்கள் நாங்கள் 3 வருடமாக காணப்படும். 2 வருடம் வேலை இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல இடத்தில் வேலையை கொடுத்து அந்த வேலை ஸ்தலங்களிலும் எனக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்த சமயத்திலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருந்து வழிநடத்தி வருகிறார். என்னையும் என் குடும்பத்தையும் என் சகோதரங்களையும் கர்த்தர் எந்த தீங்கும் அணுகாதபடி, இந்த வருடம் முழுவதும் எந்த கஷ்டமும் எங்களுக்கு அணுகாதபடி ஒவ்வொரு நாளும் அரணும் கோட்டையுமாக இருந்து வழிநடத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த வருடம் ஃபுல்லாக தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தினார். ஒவ்வொருவரையும் விசேஷமாக மகளையும் இந்தியா தேசத்திலிருந்து எந்தவித இயற்கை சீற்றங்கள் இருந்தும் ஒன்றும் பாதிக்காமல் அவளை பார்த்து கொண்டார். அதே மாதிரி இங்கேயும் சாம் ஒய்ஃபும் எல்லாரையும் நல்லபடியாக வழி நடத்தினா. அதற்காக கோடான கோடி சோத்திரம் எடுக்கிறோம். விசேஷமாக பையனுக்கு வேண்டி ஜெயிச்சுட்டு இருந்தோம், சாமுக்கு வேண்டி. இது வரைக்கும் பாப்டிசம் எடுக்கலை. அப்போ நாங்கள் கர்த்தரோட டெய்லி அனுதினமும் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம். ஆல்ரெடி 17 வயசு ஆக போகுது, இன்னும் பாப்டிசம் எடுக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மனப்பாரத்தோடு ஜெயிச்சுட்டு இருந்தோம். நேற்றைய முந்தைய தினம் அவனே சிஸ்டர்கிட்ட சொல்லி, அம்மா நான் இந்த மாதம் இந்த சாட்சின்னு சொல்லுவேன், இந்த வருஷம் எண்டில் நான் பாப்டிசம் நெக்ஸ்ட் வீக்கில் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கொடான குடி சோத்திரம். அதுக்காக எல்லோரும் ஜெயிக்குமா ஜெயிக்கிறோம். துதிக்கான மகிமை ஆசைக்கிறோம். நன்றி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களையும் ஒரு சாட்சியாக இந்த ஆண்டில் நிறுத்துறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டில் எங்களுக்கு பலவிதமான வேதனைக்குறி காரியங்கள், அம்மாவுடைய இழப்பு இந்த ஆண்டில் இருந்தது. அதன் மத்தியிலும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார், எங்களை ஆட்சி தேற்றினார், வழி நடத்தினார். இன்னும் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தருகிறார். அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. I thank God for being with my family throughout this year. His hand was with us through everything that we did. And I pray that God's grace covers us in the new year as well. Amen. கர்த்தருடைய நலன் நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு முழுவதும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் தேவன் பாதுகாத்தார். ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றிலும் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தை எந்த விதமான தோல்விகளை மேற்கொள்ளவும் வெற்றிகளை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கவும் தேவன் எங்களுக்கு பலனை கொடுத்தார். எங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தினதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொன்ன வசனத்தின் பிரகாரமாய் இந்த வருடம் முழுதும் தேவன் எங்களை கண்மணியை போல எங்கள் குடும்பத்தையும் வயோதிபனில் இருந்த எங்கள் பெற்றோரையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். அவருக்கு கோடான கொடுத்து ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். நன்றி.
பிரைஸ் லார்ட். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்து வழிநடத்தின தேவாதி தேவனுக்கு கோடான கொடிய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருடைய நிமிட சாட்சியாக நிறுத்தின கிருபைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடம் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் அற்புதமாக பாதுகாத்து கொண்டார். அநேக ஏற்றத்தாழ்வுகள் வந்த நேரத்திலும் எல்லாவற்றிலும் ஜெயமுள்ள கர்த்தர் கிருபை செய்த கிருபைக்காக கர்த்தரை இதயமாக நன்றி செலுத்தி சிராட்சியார்த்தை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாய கர்த்தர் அடியனுக்கும் குடும்பத்தாருக்கும் நல்லவராக போதுமானவராக இருந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடியனுடைய பிரயாணங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் கர்த்தருடைய கரம் இருந்து கூட நடத்தினது. அதற்காக தேவனை துதிக்கிறேன். அந்த வருடத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கூட தேவன் போதுமானவராக இருந்தார். என்னுடைய இளைய மகள் டெல்ஃபின் இந்த வருடம் பேப்டிசம் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பெற்றோருடைய வாழ்க்கையில் உடன்பதருடைய வாழ்க்கையிலும் தேவன் போதுமானவராக இருந்தார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நம்மளை மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. சாட்சி சொல்லலாம். Praise the Lord, everyone. I would like to thank the Lord for giving me admission in university and giving me a huge step into academics. And on the other side, I would like to thank the Lord for restoring my mom's health without any surgery. All glory to God. Thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் எங்களை கிருபையாக பாதுகாத்து கொண்டார். அதே மாதிரி இந்திய தேசத்தில் இருக்க எங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாத்தையும் பாதுகாத்தார். எங்களுடைய ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் ஸ்ட்ரகிளிங்லேயும் கூட பலனாக இருந்து ஞானத்தை கொடுத்து இது வரைக்கும் நடத்தின தேவன் இனிவரும் நாட்களையும் எங்களை கிருபையாக நடத்துவார் என்று சாட்சியாக நான் ஒப்புவிக்கிறேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் என்னையும் குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொண்டார். அநேக நெருக்கங்கள் மத்தியிலும் கர்த்தரின் கூட இருந்து என்னை பலப்படுத்தி கர்த்தரை என்னை வழிநடத்துவதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நன்றி சார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷம் ஃபுல்லாக என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னையும் என் குடும்பத்தையும் இந்த வருடம் முழுவதும் கர்த்தரை பாதுகாத்து கொண்டு அதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் மன விருப்பங்களை கர்த்தர் ஒவ்வொன்றாய் நிறைவேற்றி வருகிறார். அதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வேலைகள் கர்த்தருடைய காலம் வந்ததுக்காக நன்றி. என் மனைவி என் குழந்தைகளை கர்த்தர் பாதுகாத்துக்காக நன்றி. ஆபத்துகளில் இருந்து எங்களை விலைக்கு பாதுகாத்த அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நல்ல நாம் மட்டும் மகிமைப்படுவதாக. நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே செவிப்போம். அவருடைய நாம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமேன். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்திலும் இழப்பின் மத்தியிலும் எங்களுக்கு ஒரு கருவை கொடுத்து எங்களுக்கு குழந்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபைக்காக, வழிநடத்துதலுக்காக, பாதுகாப்புக்காக, தேவன் தந்த ஆரோக்கியத்துக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தையான தேவன் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்தினார். தொடர்ந்து கர்த்தர் நடத்த போகிற கிருபைக்காகவும் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார். சுகவீன நேரங்களிலும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் போதுமானவராக இருந்தார். ஒரு சில வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய மகன் எங்களோடு கூட ஒரு சில மாதங்கள் தங்கி இருப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் செய்த எண்ண முடியாத நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Glory to God. என் மகனுக்கு ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். பின்ன எனக்கு ஒரு ஆனல் ஓப்பனிங் பக்கத்தில் ஒரு சிஸ்டம் இருந்தது.
ஸோ 2 சர்ஜன்ஸ் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு மைனர் சர்ஜரி. பட் கர்த்தரோட கிருபையில் எந்த ஒரு கத்தியும் படாமல் நான் வீல் சேரில் போயிருந்தேன் ராஷித் ஹாஸ்பிட்டலுக்கு. மறுபடியும் அது கிளியராகி ஒரு கத்தி படாமல் குணமாக்கி நடந்து வர கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் என் குடும்பத்தாரையும் ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நன்மையாக நடத்தி வந்தார். அதற்காக நாங்கள் குடும்பமாக நன்றி செலுத்துகின்றோம். சாட்சியாக லாஸ்ட் வருஷம் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் ஒரு கோர்ட் கேஸ் இருந்தது. ஸோ அது ஒரு ஃபோட்டோ ரிலேட்டட் கோர்ட் கேஸ். பார்த்திங்கன்னா அது ஆல்மோஸ்ட் அப் டு 6 months தே கேன் புட் ஆன் ஜெயில். பட் ஆனால் கடவுளுடைய சுத்த கிருபையால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவர் அந்த கோர்ட் கேஸ்லேருந்து என்னை விடுதலையாக்கினார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அதே போல் என்னுடைய ஜாபிலும் ஆண்டவருடைய கரம் இருந்தது. பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் சேல்ஸ் ஜாபில் இருக்கேன். ஸோ இந்த வருத்தோட 10 வருடம் முடிகிறது. ஆண்டவருடைய கரம் என்னுடைய ஜாபில் இந்த பேங்கிங் சேல்ஸில் இந்த 10 ஆண்டு காலம் கூட இருந்ததற்காக ஆண்டவருக்காக நாங்கள் குடும்பமாக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் தேவன் எங்களுக்கு நல்லவராகவே இருந்தார். அநேக காரியத்தில் தேவன் எங்களோடு கூட இருந்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில். கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது தேவனே உம்முடைய சுத்த கிருபைகள். நாங்கள் உயிரோடு இருப்பதும் சுகத்துடன் வாழ்வது உம்முடைய சுத்த கிருபைகள். அதுக்காக நான் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே. சிஸ்டர் சொன்ன பிறகு அந்த பாடல்களை பாடி ஆண்டவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் தாமே இந்த தேசத்திற்கு வந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர் தாமே எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பலன்களாக ஆசீர்வதித்து வர்றதற்காகவும் எங்கள் முடிவுகள் ஒவ்வொன்றிலும் அவர் தாமே பாதுகாத்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காகவும் என்னை தாழ்த்தி என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே. ஒரு கவியை பாடி பின்பு சாட்சியை தொடர்வோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. குணமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் அல்லவா? மீதி 9 பேர் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 1-2 வார்த்தைகளிலே சொல்லி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை நாம் மகிமைப்படுவதாக. தேவன் அடியனையும் அடியனுடைய குடும்பத்தையும் இந்த வருடம் முழுவதும் தேவன் பாதுகாத்து சுகலமாய் வைத்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக.
தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. என்னையும் என் குடும்பத்தையும் இந்த நேரத்தில் சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருடம் முழுவதையும் எல்லா ஆபத்துகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் எப்படி கடந்து போகிறதுலேருந்து தேவன் எங்களை அழகாக வழிநடத்தி வந்தாங்க. அதற்காக என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்து இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தி வந்த மேலான கிருபைக்காக கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். டிலே பண்ணாண்டா கொஞ்சம் சீக்கிரமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த தேசத்திலிருந்து டெலிவரிக்காக இந்திய தேசம் சென்று ட்வின் பேபிகள் டெலிவர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு மீண்டுமாக இந்த யுஏ தேசத்துக்கு திரும்ப வர கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்காக நன்றி. என் ஹஸ்பண்டுடைய அப்பா அம்மாவை விசிட்டிங் விசா மூலமாக இங்கே ட்ராவல் பண்ண உதவி செய்தார். அவங்கள மீண்டுமாக சுகபத்திரமாக இந்திய தேசத்திற்கு திரும்ப பாதுகாப்பாக தேவன் கொண்டு சென்றார். இந்த ஆண்டில் கூட February மாதத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஐசியூவில் இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். EF பர்சன்டேஜ் வந்து 35 இருந்தது. நார்மல் பார்த்திங்கன்னா 50க்கு மேலே இருக்கணும். இப்போ ரீசெண்டாக எடுத்துகிற டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 60% வந்து தேவனுடைய பெரிதான கிருபையினால் இன்றைக்கி விசிட்டிங் விசா மூலம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அப்பா தேவன் ஜீவனை பாதுகாத்தார். எல்லா சூழ்நிலையிலும் எங்களை கர்த்தர் நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடம் எல்லாம் என்னையும் என் குடும்பத்தையும் நேர்த்தியாய் சபையாய் நடத்தின கர்த்தருக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் சொல்லி இந்த சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தார். போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து கொண்டார். வரக்கூடிய புதிய ஆண்டையும் ஆசீர்வதித்து தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த இயர் தேவனுடைய கிருபையும் கரமும் என்னோடு குடும்பத்தோடும் இருந்தது. விசேஷமாக தேவன் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். தேவனுடைய கிருபையும் கரமும் டெலிவரி நேரத்துலையும் இருந்தது. எந்தவித காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் ஒரு டெலிவரி நடக்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். மேலும் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது இந்த வருஷம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துலையும் கூட தேவன் எங்களை நிலைநிறுத்தினார். முன்னாடி கொண்டு வந்து எங்களாலேயும் முடியும், தேவன் கூட இருக்கிறார், எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தினார். All praise to God. Thank you. Amen. Amen. இன்னொரு மைக் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 2 பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் என்னோட குடும்பத்துக்கும் எனக்கும் போதுமானவராக இருந்தார். அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த வருடம் எனது வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க கிருபை செய்கிறார். பிறகு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து 4 மாதம் நான் முதுகு வலியால் அவதிப்பட்டேன். அக்டோபர் மாதம் முழுவதும் படுக்கையில் இருந்தேன். இருந்தாலும் எனக்கு கர்த்தர் நல்ல விடுதலையை தந்து என்னுடைய சபையோடு சேர்ந்து ஆராதிக்க நல்ல கிருபை செய்தார். அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி என்னோட மகள் ஆனியும் 10ஆம் கிளாஸ் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதும்போது உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நன்றாக எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்கு கிடைக்க கிருபை செய்தார். அவர் நாப்பு மாத்திரம் உயர்ந்திருப்பதாக. ஆமென். 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வேலைவினங்களில் எல்லாம் கர்த்தர் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இந்த வருடம் முழுவதும் போதுமானவராக இருந்தார். வேலை இழப்புகள் வந்தபோதும் கர்த்தர் நல்ல வேலை கொடுத்து எங்களை பாதுகாத்து இந்த தேசத்தில் சாட்சியாக வைத்து கொண்ட கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ், எங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆண்டவர் வந்து பத்திரமா பாதுகாத்து கொண்டார். 2024 முதல் வெயிட் பண்ணி இருந்த வேலை உயர்வு வந்து ஆண்டவர் வந்து இந்த வருஷம் கிடைக்கும்படியாக இரக்கம் செய்தார். எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம். இந்த வருடத்திலையும் தேவன் எங்களுக்கு ஃபினான்ஸ் ரீதியாக சில நல்ல முடிவுகளை எடுக்கவும், நாங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை தேவன் எங்கள் வாழ்க்கையில் செய்வதும் அது எங்களுடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிற்று. தேவன் இந்த மாதிரி எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டதாக. என்னையும் சாட்சியாக நிறுத்தின கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் எனக்கும் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராக இருந்தபடி கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார், பிரயாணங்களில் கூட இருந்தார். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மட்டும் இந்த வருஷம் முழுவதிலும் எங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார். வேலை ஸ்தலத்தில் எங்களை கர்த்தர் உயர்வை காண செய்தார். அதுக்காக தேவனை நன்றி செலுத்துகிறேன். தேவைகள் பெருகின போது கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தித்தார், எங்களோடு கூட இருந்தார். வார்த்தையால் எங்களோடு தொடர்ந்து இந்த வருஷம் பேசினார். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். குடும்பங்களில் பலவீனங்கள் வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து பாதுகாத்தார். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களையும் கடந்த இந்த வருடம் முழுவதும் கண்ணீர் மணி போல் பாதுகாத்தார். எங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். பிள்ளைகளோட எஜுகேஷனில் ஆண்டவர் கூட இருந்தார். இந்த வருடம் ஆரம்பம் எங்களுக்கு அற்பமாக இருந்தாலும் வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் எங்களை சம்பூர்ணமாய் இந்த கடைசி வாரத்தை காண ஆண்டவர் கிருபை தந்தார். அதற்கு ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மனைவி பல ஆண்டுகள் என்னோட ஞானஸ்தானத்துக்கு ஜெபிச்சாங்க. இந்த ஆண்டு அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அதோட அவருடைய தேவனுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மகா கிருபைக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் எங்களை குடும்பமாய் கர்த்தர் வாழ கிருபை செய்தார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலையிலும் பல புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்தார். பாவங்களுக்கு விலக்கி காத்துக்கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோட குடும்பத்தையும் சாட்சியாக நிறுத்தின தேவனோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார். போக்கிலே வட்டிலையும் கூடியிருந்து ஆபத்து மோசங்களிலிருந்து விலக்கி எங்களை பாதுகாத்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக பெற்றோர்களுக்கு வந்த பலவீனங்களில் கர்த்தர் கூட இருந்து அவங்களுக்கு நல்ல சுகபல ஜீவன் கொடுத்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் பிள்ளைகளோட வாழ்க்கையில் படிப்பில் கர்த்தர் கூட இருந்தார். எல்லாவற்றிலும் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரோடு கூட இணைந்திருக்க சாட்சியாக நிற்க இருக்கிற இடங்களில் உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பிள்ளைகளுக்காகவும் எங்களுக்காகவும் ஊழியத்தின் பாதையில் கர்த்தரினும் வல்லமையாய் பயன்படுத்துவோம். அவருக்கென்று சாட்சியாய் மாத்திரம் நாங்கள் நிற்க பரிசுத்தமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவதற்காக நன்றி செலுத்து கர்த்தர் பாராட்டி வந்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இறைப்பெற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. எங்கள் மதரின்லாவுக்கு பேரலைஸாக இருந்தது. ஃபாஸ்டிங் ப்ரேயர்லும் ப்ரேயர்ஸில் எல்லாத்துலேயும் ஜெபிச்சதுனால கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்து அவர்கள் இப்பொழுது வாக்கரில் நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். என் மகன் இந்த தேசத்தில் மாஸ்டர்ஸ் படிக்கும் மெரிட்டில் பாஸ் ஆகும்படி தேவன் உதவி செய்தார். நான் வேலைக்காக மாறணும் என்ற சூழ்நிலையில் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது கர்த்தர் எனக்கு ஒரு இடத்துல நல்ல இடத்துல வேலை கிடைக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இரண்டு இந்து சகோதரிகள் என்னோட கூட வேலை செய்கிற டீச்சர்ஸு அவங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்தாங்க. அவர்களுக்கு அற்புதமாய் கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தரோட அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்தார். அந்த அற்புதங்கள் செய்து தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். மற்றும் அவங்க குடும்பத்தை பாதுகாத்தார். என் தம்பியை பெரிய ஒரு ஆபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். அதற்காக தேவனுக்கு நான் கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எங்கள் அம்மாவும் 2 முறை இந்த தேசத்துக்கு விசிட்டில் வரவும் கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக நன்றி. தேவனோட நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷம் தொடங்கின நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் கண்ணீர்மணி போதில் என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் தாம் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கும் என் கணவருக்கும் தேவன் நல்ல ஒரு வேலையை கொடுத்து எங்களை குடும்பமாக இந்த தேசத்தில் இருப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். அது மட்டும் இல்லாமல் டேடியோட சர்ஜரியிலையும் தேவன் கூட இருந்து இம்மட்டும் ஜீவன் சுகன் பலன் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி என் சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களையும் ஒரு சாட்சியாக நிறுத்துறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக சுகவீனம் எனக்கு இருந்தது. ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வருகிறார். ஒரே நேரத்தில் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே டெங்கு சிக்கன் குனியாவில் கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவர் நம்ம ஃபாஸ்டிங் பீரியடில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சீக்கிரமாகவே அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. என்னுடைய வேலையிலையும் 7 மாதத்துக்கு அப்புறம் எங்களுடைய சேலரியை இங்கே இருக்கிற கிளைண்ட் வந்து எங்கள் கம்பெனிக்கு கொடுக்க உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நான் இந்தியாவில் இருக்கிற கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு 6 months ஒன்ஸ் தான் என்ன
என்னுடைய ப்ராஜெக்டை ரினியூ பண்ணுவாங்க. ஆண்டவர் மட்டும் 6 மாதமாக கொடுத்து 4 வருடத்தை முடிக்க உதவி செய்தார். ஆண்டவர் நாம் மேம்படுவதாக. அதே போல் குடும்பமாக எல்லா ஆராதனையுடைய எல்லாவற்றிலையும் கலந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார், ஒன்றையும் மிஸ் பண்ணாமல். அதனால் ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் 3 வருடமாக 100% அட்டெண்டன்ஸ் அவார்டு வாங்குறதுக்காகவும் உதவி செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் நாம் மேம்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் நல்லவர். பாடி மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லி கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய போதுமானவர். சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இம்மட்டுமாய் எங்களுடைய குடும்பத்தை நடத்தி வந்த தயவுக்காய் அவருக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையான ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தாங்க ஆண்டவர். அவங்களுக்கு அருமையான மருமக்கமாரை கொடுத்தாங்க, அழகான பேத்தி பேரனை கொடுத்ததாக நன்றி. இன்னும் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. கர்த்தர் செய்த கிருபை குறைவே இல்லை. அருமையான வீடுகளை கொடுத்தாங்க, அருமையான கடையை கொடுத்தாங்க. எல்லா அற்புதங்களும் தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த தேசத்திற்கு திரும்பவும் வர முயற்சி செய்து கொண்டிருந்தேன். எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தர் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நல்ல வேலையை கொடுத்துருக்கிறார். நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். குடும்பத்திற்கு போதுமானவராக இருக்கிறார். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் கண்மணி போல இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு முழுவதும் அடியனையும் மனைவியும் மகனையும் ஆண்டவர் எல்லா விதமான தேவைகளை சந்தித்தார். அதற்கு ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்தின் தொடக்கத்தில் அடியனுக்கு ஒரு புதிய வேலையை கொடுத்து அதிலிருந்து நெருக்கத்திலிருந்து மட்டும் ஆண்டவர் அடியனை மீட்டு சாட்சியாய் வழிநடத்தி வருகிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமமாக அடியாதையும் குடும்பத்தையும் கண்ணின் கண்மணி போல் தேவன் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். அதேபோல் பலவீன நேரங்களும் பலப்படுத்தினார். அதேபோல் மேடுகள் பள்ளங்கள் வழியாக வரும்போதும் கர்த்தருடைய கிருபை தாங்கினது கர்த்தருடைய நாமமாத்திரமாய் உள்ளதாக. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் கர்த்தரினை சாட்சியாக நிறுத்திருக்க கர்த்தருக்கு கூட நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஜூலை மாதம் நான் ஊருக்கு போச்சுமையும் ஃப்ளைட்டில் உட்காந்துருச்சுமையும் ஃப்ளைட் கிளம்புக்கு ஒரு 1/2 மணி நேரத்தினால எந்திர கோளாறு ஏற்பட்டு ஜோம் பண்ணினேன். கர்த்தர் வேறு ஃப்ளைட்டுமில்ல போக கிரேஸ் செய்தார். என்னுடைய கூட பணித்த அனைவருக்கும் கர்த்தர் ஒரு நல்ல பேராப்திலும் காப்பாற்றினார். ஆக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வடம் முழுதும் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் கம்பெனியை பாதுகாத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் கம்பெனியில் உள்ள எல்லா வேலைகளிலும் கர்த்தர் கூடியிருந்து என்னை பாதுகாத்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல சபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் துதிக்கான மணிகளை எல்லாம் கர்த்தர் உருவாக்கி செலுத்துகிறேன். சோத்திரம். நன்றி.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் எபினேசராக இருந்து எங்களை வழி நடத்தினாங்க. அதே போல் கணவன் மனைவியாக ஞானஸ்தானம் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மேன் கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் என்னையும் குடும்பத்தின் கண்ணை பாதுகாத்தார். கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அடிமையும் கருத்து சாட்சியானத்தினான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதத்தில் எனக்கு ஒரு ஆப்ரேஷன் ஏற்பட்டது, ஹார்ட் ஆப்ரேஷன். இந்த ஆப்ரேஷன்லேருந்து கர்த்தர் என்னை கிருபையாய் தாங்கினார். எனக்காக ஜெபித்தான சபையார் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பத்தை மட்டும் நடத்தி தந்த தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கும் ஆவியானவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த திருச்சபைக்கு ஒரு 6 மாத காலமாக வந்து கொண்டிருக்கிறேன். நல்ல ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஆமென். ஒரு 6 வருடம் முடித்து நாளை ஊர் செல்கிறேன். நாளைக்கு ஊருக்கு போகிறேன், ஒரு 6 வருஷம் கழிச்சு. அதுக்காகவும் இந்த சார்ஜ் திருச்சபைக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு நன்றி. இந்த புனித சர்ச்சைக்கு ஒரு மாத காலமாக வந்து கொண்டிருக்கிறேன். நான் இங்கே நாங்கள் பயப்படுவாங்க. அடியான சாட்சியாக சொல்கிறோம். அடியான இந்த வருஷம் எனக்கு பாதுகாத்தோம். அங்கே இந்தியாவில் உனக்கு எதிர்த்து நிற்கிறோம், என் நாமத்தை மறுதளிக்காமல் திறந்த வாசல் வச்சு ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்கப்படுறான்னு கர்த்தரை பிள்ளைனாக இருக்கிறதுக்கா கர்த்தருக்கு சோதரன். குடும்பத்திலேயே பையனை கல்யாணம் முடிக்க கர்த்தருக்கு கர்த்தர் நான் மைப்படுவேன். கர்த்தர் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு போதுமானதாக இருந்தார். இந்த வருஷமும் மம்மிக்கு வந்து ஒரு பேபி கொடுத்தாரு. டேடி வண்டி ஓட்டும் போதும் டேடியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கினாரு. அப்புறம் எங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. எங்களுக்கு நல்ல ஸ்கூல் கொடுத்தாரு. அப்புறம் எல்லா சிக்னஸ்லேருந்தும் மம்மி எஃபெக்ட் பண்ணாத மாதிரி, பேபி எஃபெக்ட் பண்ணாத மாதிரி எங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கினாரு. இயேசுவுக்கு நன்றி செலுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னுடைய மகளுடைய திருமணத்தை நேரத்தை நடத்தி தந்தார். அதுக்கு அன்றையோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நல்லவராக இருந்தார். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்னையும் என் அம்மாவையும் அப்பாவையும் பாதுகாத்து கொண்டார். என் ஒய்ஃபையும் பாதுகாத்து கொண்டார். இந்த ஆண்டு முழுவதும் என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தது, அதுலேயும் பாதுகாத்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சேனைகளில் கர்த்தருடைய நல்ல நாம் மயம்படுவதாக. ஆண்டவர் இந்த ஆண்டில் எல்லாவற்றிலையும் போதுமானவர் இருந்தாங்க. அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை என்னை நடத்தினது. பாலான நிலத்திலும் உலையான வெறுமையான அவாந்தர வெளியில் என்னை கண்டுபிடித்தார், என்னை நடத்தினார், என்னை உருவாக்கினார். அநேக பேருக்கு சாட்சியை எடுத்து நிறுத்தியிருக்கிறார். எந்த குறை இல்லாமல் ஆண்டவர் என்னை நடத்தி வர எல்லா கிருபைகளுக்காய் 3 வருட காலம் வேலை கிடையாது. கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தி அநேக பேரை எங்கள் மூலியமாக ஆண்டவர் தாங்கி ஏந்தி நடத்தி வர எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. அநேக கழுகுகளை கொண்டு ஆண்டவர் போஷித்து வழிநடத்தி வந்தார். கர்த்தர் அறிகிற அறிவில் வளர கிருபை செய்தார். கர்த்தர் யாருன்னு தெரிந்து கொள்ள கிருபை செய்தார். எல்லாம் இருக்கும்போது கர்த்தர் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னோம். ஆனால் ஒன்றுமே இல்லாதப்ப, சிங்கிள் ஃபில்ஸ் இல்லாதப்ப கர்த்தர் நடத்துறது அற்புதமாக அதிசயமாக நடத்திட்டு வர. பழைய ஏற்பாட்டில் மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக வழிநடத்தி வந்த தேவன் புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்த ஸ்தம்பமாக வழிநடத்தி வர, அவருடைய நடத்தி வர எல்லா கிருபைகளுக்காய் நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய நாள நாம் மையப்படுவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. வருடம் முழுவதுமாக கர்த்தர் அபரிதமாக பாதுகாத்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் போக்கிலும் வரத்திலும் வேலையில் மத்தியிலும் கூட கர்த்தருடைய கிருபை தாங்கினதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவர் பெரிதான கிருபையினாலே பாதுகாத்து கொண்டார். பலகீனமான நேரங்கள் உண்டு, நெருக்கமான நேரங்கள் உண்டு. ஆனாலும் தேவ கிருபை தாங்கி கொண்டதற்காக கர்த்தருக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். குடும்பங்களை பாதுகாத்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் யெகோவா ஈராக, யெகோவா ரப்பாவாக, யெகோவா ரூபாவாக இருந்தார். ஆமென்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் குடும்பங்களையும் ஊரில் இருக்கிற எங்கள் குடும்பங்களையும் பாதுகாத்தான். கர்த்தருக்கு கொடான கொடிய ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த ஆண்டு முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருடங்களை பார்க்கிலும் இந்த வருடம் தேவனோடு இன்னுமாய் கிட்டி சேர எனக்கு கிருபை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியனையும் பிள்ளைகளையும் கிருபையாய் காத்தார். அடியனுடைய பிஸ்னஸ்லும் கூட ஆண்டோடைய கரம் கூட இருந்து என்னை தாங்கி வழிநடத்தி வருகிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வருஷம் இடையில் எனக்கு காலில் கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. கர்த்தர் தாமே எனக்கு பரிபூர்ணமான சுகத்தை தந்தார். ஆபக்குக் 3:19 ஆண்டவராய் கர்த்தருன் பலன், அவர் உன் கால்களை மான் கால்களைப் போல உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார் என்று சொன்ன அந்த வார்த்தையை தந்து அதன் பிரகாரமாக ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் என்னுடைய கால்களுக்கு வேண்டிய நல்ல பரிபூர்ண சுகபல ஜீவனை தந்த கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் காலம் வேலை இல்லைனாலும் உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை என் அப்பா திட்டியிருக்காரு. ஆனால் அதே வாயில் இப்போ உன்னால தான் இந்த குடும்பம் ஓடுதுன்னு சொல்ல வச்சது கர்த்தருடைய பெரிய கிருபை. அந்த வார்த்தைக்காக கோடி கோடி நன்றி சொல்லிக்கிறேன். யுஏ தேசத்தில் நல்ல வேலை கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இது நாள் வரை இந்த ஆண்டு முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் காத்து போதுமானவனாக இருந்தார். க்ளோரி டு த காட். ஐ அம் மைன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த ஒரு வருஷம் ஆகிட்டு இங்கே துபாய்க்கு நான் ஸ்ரீலங்கா. நான் ஒரு வருஷத்தில் ஒரு 8 மாதம் வேலை இல்லாமல் விசிட்டில் அங்கே இங்கேயும் ஒரு 5-6 இடத்துல வேலை செஞ்சுருப்பேன். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ இங்கே அதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு இருப்பாடு சேர்ச்சிக்கு இங்கே என் ஃப்ரெண்டு மூலியமாக இங்கே சேர்ச்சிக்கு வந்தேன். அப்படி வேலை செஞ்ச அப்புறம் ஒரு இடத்துல வேலை கிடச்சி அப்போ சேர்ச்சிக்கு இடையில இந்த 2 மாதமாக வேலைக்கு வர எல்லாம் போயிட்டு இங்கே சேர்ச்சிக்கு வர கிடைக்காம போயிட்டு அந்த புதிய ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்த இடத்துல அவங்க ஐடியெல்லாம் அடித்து எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆனால் சேர்ச்சிக்கு போகிறதுக்கு அவங்க தடை செஞ்சுட்டாங்க. அவங்க கிறிஸ்டியன் முஸ்லீம் மக்கள். அப்போ அதனால அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு சண்டே தினம் உங்களுக்கு வேலை டியூட்டி, அதனால நீங்கள் சேர்ச்சிக்கெல்லாம் போயிடாது அப்படின்னு. அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 8 வருஷம். ரட்சிக்கப்பட்ட மனைவி கிறிஸ்டியன், நான் இந்து. அப்புறம் மாறி விடிய இதெல்லாம் ஞானஸ்தானம்லாம் எடுத்தேன். அதுக்கு இருப்பாடு இங்கே அந்த 2 மாதம் சேர்ச்சிக்கெல்லாம் வர இல்லாமல் வேலை சரியாக சேலரி கிடைக்காம அப்படிலாம் நிறைய பாடுகள் மத்தியிலும் நான் இங்கே வர இல்லாமல் இருந்து அந்த நேரத்தில் இப்போ அவங்க எங்கள் வைஃபெல்லாம் ஜெபிச்சு அப்படி இப்போ அவங்க இந்த ப்ரேயருக்கு கூட கிறிஸ்மஸ்க்கு கூட நான் அவங்கள்ட்ட பர்மிஸ் கேட்டு சேர்ச்சிக்கு வர்றதுக்கு இதுக்கெல்லாம் அவங்க இப்போ இது கொடுத்துட்டாங்க, அலௌட் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி சேர்ச்சி முடிஞ்சு கூட போயிட்டு அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு ஒரு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. மிச்ச நன்றி. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டுறாங்க. நம்மளுக்கு 10 நிமிடம் தான் இருக்குது, கொஞ்சம் வேகமாக சொல்லலாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் மனைவிகளையும் பிள்ளைகளையும் காத்து வழிநடத்துக்காக கோடான கோடி நன்றி. ஆமென். கர்த்தர் நாமத்தை மகிமையுடாக. கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தார். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தரோட பரிசுத்தமாகப்படுவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் என்னுடைய பலவீனத்தில் கர்த்தர் தாங்கி கொண்டார். ஏற்றிய வழியில் எனக்கு ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைக்க உதவி செய்தார். சபையிலேருந்து அநேகர் என்னை விசாரித்து எனக்கு உதவி செய்தாங்க. எல்லாருக்கும் இயேசு நாமத்தை நன்றி சொல்கிறேன். என்னுடைய மனைவியோட வாழ்க்கையிலும் வேலையிலும் கர்த்தர் அவருக்கு போதுமானவர் இருந்தார். என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் கர்த்தர் போதுமான இருந்தார். விசேஷமாக கிராஸுடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டு எந்த விதமான ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகலை. நான் முந்தின ஆண்டு அவன் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆகியிருந்தான், காலில் அடிபட்டு இருந்துச்சு. இந்த ஆண்டு விசேஷமாய் அவனை கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். போக்குவரத்தை பாதுகாத்து கொண்டார். மாமி அம்மா அனைவரையும் பாதுகாத்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்தம் மட்டும் மையப்படுவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் வேலையிலும் வேலை செய்ய பிரயாணம் பட வச்சுலையும் கர்த்தர் எல்லாத்தையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தாத்தாவுக்கு ஹெப்படைட்டிஸ் பி ஜாண்டிஸ் சிவியராக இருந்துச்சு. கர்த்தர் அதுலேயும் பரிபூர்ண விடுதலை கொடுத்தாங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவது. கொஞ்சம் குயிக்கா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பிறந்த நாள் முதலிருந்து இது ஒரு நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை இந்த நோய் பிணியிலிருந்தும் பாதுகாத்து என் குடும்பத்தையும் ஒவ்வொரு சுகவினத்திலிருந்தும்
எங்களை பத்திரமா பாதுகாத்து வழிநடத்தி வந்ததுக்காக உங்கள் கூட கொண்டு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்தாங்க. ஊரில் இருந்த அம்மாவையும் தங்கச்சிக்கு ஒரு புது வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருந்து காத்துக்கொள்ளணும். என்னுடைய வேலை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ட்ராவல் தான். மோர் தென் 40 ஃப்ளைட்ஸ் இந்த ஆண்டில் கர்த்தர் ட்ராவல் பண்ண கிருபை செய்தார். எல்லாத்துலேயும் பாதுகாத்தாங்க. தொடர்ந்து வேலைக்காக ஜெபிக்கும்படி கேட்டு தாழ்ச்சிய முடிகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. என்னையும் குடும்பத்தையும் இம்மட்டுமாய் வழித்த நல்ல வினேஸ்க்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மேலும் இந்த புதிய வருஷத்தில் அடி வரைக்கும் போகிறோம். எவ்வளோ தள்ளப்பட்ட நிலைமை இருந்தாலும், எவ்வளோ நெருக்கி விட்ட நிலைமை இருந்தாலும், என் தேவன் வழி நடத்த வல்லவராக இருக்கா. கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு 8 வருஷமாக இது துவாய் வந்து 6 வருஷமாக நான் 6 மாதமாக இங்கே ஆலயத்துக்கு வர முடியல. 7.5 வருஷமாக வந்துக்கிருக்கேன். கர்த்தருக்கு இருவினால் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தினதுக்காக என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க கொடான கோடி சோத்திரஜா நன்றி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்னையும் என் குடும்பத்தையும் இந்த வருஷம் முழுவதும் தேவன் பாதுகாத்தார். விசேஷமாக 2 வருஷத்துக்கு முன்னாடி கேன்சரில் கடந்து போனால் திரும்பவும் இந்த தேசத்தில் அதே கம்பெனிலே திரும்ப அந்த ஜாபில் ஜாயின் பண்ண தேவன் கிருபை செய்தார். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. எனக்கு கர்த்தர் இந்த வருஷம் நல்ல அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். அவங்க கூட நான் இங்கே சேர்ந்து இங்கே யுஏயில் இருக்கும்படியும், அதே மாதிரி என்னோடய ஒர்க்கில் நல்ல ப்ரொமோஷன் கொடுத்து இன்னும் கர்த்தர் வழிநடத்தி வருகிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இங்கே சாட்சியாக இயேசுவுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடத்தின் ஸ்டார்டிங்கில் ஜனவரி மாதம் எனக்கு ஒரு நல்ல துணியை கொடுத்து கல்யாண வாழ்க்கையில் ராஜா ஏசப்பா எனக்கு சாட்சியாக எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மார்ச் மாதத்தில் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து எனக்கு எங்கள் ஒய்ஃப் ஆசீர்வதித்தார். 6வது மாத ஸ்கேனில் குழந்தை அப்நார்மலாக இருக்குது. ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, பின்ன அவங்க வால்வு வந்து இதுவாக இருக்குது, சிஸ்ட் இருக்குது. ஸோ கருவை வந்து கலைக்கிற அளவுக்கு டாக்டர் எங்களை இங்கே சொன்னாங்க. நாங்கள் ஏசப்பா மேலே நம்பிக்கை வச்சுட்டு நாங்கள் நல்ல ஜெபத்தோடு இந்திய தேசத்துக்கு போனோம். நவம்பர் லாஸ்ட் வீக்கில் அங்கே சிஎம்சியில் போய் ஸ்கேன் பண்ணும்போது எல்லாமே நார்மலாக இருந்தது. எல்லாத்தையும் நார்மல் ஆகினார். ஜனவரி மாதம் லாஸ்ட் வீக்கு இல்லை பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட நார்மல் டெலிவரிக்காக ஜெபிக்க வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடம் முழுவதும் என்னையும் குடும்பத்தையும் தேவன் கிருபையை பாதுகாத்தார். இந்த வருடத்திலும் வேலையில் ஒரு உயர்வையும் இன்க்ரிமெண்ட்டையும் தந்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு சூத்திரமாக இந்த வருஷம் முழுவதும் எங்களுடைய குடும்பத்தையும் என்னையும் பாதுகாத்தார். கர்த்தருக்கு கூடாத நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டமாக தேவன் எங்கள் குடும்பத்தை கன்னிமை போலமும் உள்ளங்களில் தாங்கி வழிநடத்தி வந்தார். இம்மட்டம் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாப்பார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. கர்த்தருடைய பிரதான நாமத்தினாலே இந்த ஒரு வருடம் முழுவதாக அடியனையும் குடும்பத்தை இந்த தேசத்தில் பத்திரமாக பாதுகாத்தார். மகன் ஜார்ஜியாவில் இருக்கும்படி செய்தார். மீண்டும் என் தாப்பனாருக்கு இந்த வியாதி என்பதிலே பாதுகாத்தார். மேலும் எனக்கு இன்ஜினியர் லைசன்ஸ் தேவைப்பட்டது. ஸோ அந்த லைசன்ஸில் கடல்ஸ் இருந்தது. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். அதற்கு கூட ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தம் உண்டாதாக. கடந்த ஆண்டு முழுவதும் அடியனையும் மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே கண்ணின் மணிகளை பாதுகாத்து பராமரித்து நடத்திய தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் கர்த்தர் கிருபையாக இந்த ஆண்டு முழுவதும் நடத்தினார். விசேஷமாக எனக்கு ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் ஏப்ரலில் நடந்துச்சு. ஒரு ட்ரக் யூஸ் பண்ணிட்டு வந்து ஒரு டிரைவர் என்னை டைரெக்டாக ஹிட் பண்ணிட்டாரு. ஸோ அதில் எனக்கு ஒரு மேஜர் இன்ஜுரி இல்லாமல் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். என்னோட குழந்தையும் கூட இருந்தது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் குழந்தை மேலே எந்த இம்பேக்ட் இல்லாமல் கர்த்தர் காப்பாற்றினா அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்தின் முதல் மாதத்தில் என்னுடைய கடைசி பையன் 5வது பையனுடைய திருமணத்தை நடத்தி வைக்க கர்த்தர் உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து என்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இந்த மாத கடைசியில் அவருடைய டெலிவரிக்காக இருக்கிறது. கர்த்தர் அதை நல்ல நார்மலாக டெலிவரி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலும் பிள்ளைகள் பிஸ்னஸில் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூடவே இருந்து இந்த 12 மாதமும் அற்புதமாக குடும்ப தேவைகள் பிஸ்னஸ் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தார். அது மாத்திரமல்ல, புதிய வாகனத்தை வாங்க கர்த்தர் உதவி செய்தார். 6 வருஷமாக என்னுடைய 3வது பையனுடைய மனைவிக்கு
விசா ரெசிடென்ஸ் விசா இல்லாமல் அவங்க வந்து விசிட்லேயே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுக்குரிய காரியத்தை குறித்து ஜனவரி மாதத்துக்குள்ளே எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனால் இப்பொழுது ஆண்டு இந்த வருஷத்தில் அவங்களுக்கு ரெசிடென்ஸ் விசா கிடைத்து கணவன் மனைவியாக இங்கே இப்பொழுது கூட அவங்க நம்ம சபையில் இருக்கிறாங்க. கர்த்தராபதமாக அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துக்கிறது எனக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அந்த பிஸ்னஸில் தேசத்தில் நடக்கிற பிரேயர்ஸில் எல்லாவற்றையும் கர்த்தர் கூடவே நடத்த நீங்கள் யாவரும் ஜெபித்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்து இப்போ 4 நாட்கள் இந்த ஆலயத்தை கர்த்தர் எனக்கு காத்திருந்ததுக்காய் கர்த்தருக்கு கூடாத கொண்டு நன்றிகள். நாளைய தினம் எனக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று இருக்குது. ஆலயத்தை காத்திருந்த மாதிரி கர்த்தர் எனக்கு ஒரு வேலையும் காட்டி தருவாருங்கிற விசுவாசம் இருக்கிறனால கர்த்தருக்கு கூடாத கொண்டு நன்றிகள். வேறு ஏதாவது இருக்கிறீங்களா? Praise the Lord. I thank God for each and everything He has done for me and my family. I thank God for His protection and good health. I praise and thank God. Amen. Amen. வேறு யாராவது? காப்பார், நீ காப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியேனே சாட்சியை நிறுத்துகிறேன். தேவாதி தேவனுக்கு கோடான கூடி நன்றி சொல்கிறேன். கடந்த வருடம் முழுவதும் கண்ணின் மணி போல என்னை என் குடும்பத்தையும் பாதுகாத்தார். தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை, வசனம் சொல்வது போல பலவீன நேரத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்ன தேவன் அவருடைய பலத்தால் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்தார். நன்றி. அது மட்டும் இல்லை, கர்த்தர் என்னை இன்னும் அதிகமாய் அவர் அண்டை கிட்டி சேர்த்தார் இந்த வருடம். அதற்காண்டி தேவனை கோடான கோடி நன்றி சொல்லி வாழ்த்துகிறேன். என்னுடைய நேம் இமானுவேல். எனக்கு என்னுடைய குடும்பத்தாருக்காண்டி சபையார் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தார். போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து கண்மணி பார்த்தார். குடும்பத்தையும் பாதுகாத்தார், பிள்ளைகளை பாதுகாத்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் பூரா எங்களை வழிநடத்திருந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் என் கூட இருந்திருக்கிறார். அதுக்காண்டி நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய நல்ல நாம் மேம்படுவதாக. கர்த்தர் என்னையும் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டார். அவருடைய கிருபை தாங்கினது, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்திலும் வீடு கட்டும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் அடியனுக்கும் அடியனுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் போதுமானவராக இருந்தார். பெற்றவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். குறிப்பாக என்னுடைய மனைவிக்கு கடந்த காலங்களிலே ஏற்பட்ட பலவீனத்திலே கர்த்தர் பாதுகாத்தார். ஏற்ற உதவிகள் கற்க செய்தார். கர்த்தர் சுகம் தந்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் கண்ணின் கருமணி போல காத்து வழி நடத்தினார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியே எங்களை வழிநடத்தினார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடி நாம் முடிக்கலாம். காப்பார், நீ காப்பார், இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார். ஆமென். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதைத்தார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைத்தார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். லியாம், கர்த்தர் போதுமாராக இருந்தாரா? இன்று பரலோகத்தில் வரும் பெரிய மகிழ்ச்சி இருந்திருக்கும். பிள்ளைகள் தங்களுடைய வாயை திறந்து தேவர் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு
போதுமாக இருந்தார் என்று சொல்லும் பொழுது ஆனால் சொல்கிறோம், ஆனால் ஜீவித்தில் பாடல் இருக்கா இல்லையா? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அந்த தேவன் இருக்கும் பொழுது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் எனக்கு போதுமாக இருந்தார் என்று சொல்லத்தான் தேவன் விரும்புகிறார். அதுதான் உண்மையான ஒரு விசுவாச ஜீவியம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவன் அவர் வாசலிலே துதியோடும் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அதுக்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த 48 வருஷமாக இந்த தேசத்தை என்னை தேவன் கிருபையாக காத்தார். இந்த 44 ஆண்டுகள் இந்த சபை ஆரம்பித்த பொழுது எங்கே நாட்கள் இன்று அருமையான சாட்சி இந்த சபைக்காக நன்றி என்று சொல்லும் பொழுது கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஏனென்றால் அந்த கஷ்டத்தில் நாங்கள் கடந்து சென்றோம். ஆனால் தேவன் கிருபையாக இந்த அந்நிய தேசத்தில் ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். த பால் ஆன் யுவர் கோட். நான் அடிக்கடி சொல்வது போல் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த எல்டர்ஸ் இந்த பெரிய காரியங்களை செய்து அழைத்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் ஆமென். பெரிய இடம் கிடைக்குமா? புது ஆண்டில் கிடைக்குமா? விசுவாசிப்போம். வார்த்தை அவ்வளோதான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வல்லவராக இருக்கிறார். தேவன் எங்களுக்கும் சகலத்திலும் போதுமாக இருந்தார். கடந்த முதல் ஆறுதலில் சொன்னது போல ஏன் எதற்கு என்று தெரியாமல் சில காரியங்கள் நடந்தது இன்றைக்கு ஜீவியத்தில். தைலக்காரனுடைய பரிமளத்தை செத்த ஈக்கள் நார பண்ணுமால் போர் சொற்பம் மதீனம் நம்முடைய ஜீவித்த செல்வத்தில் நாரி போக பண்ணும். ஏனென்றால் மதீனம் உண்டு. ஏனென்றால் வெளுத்ததெல்லாம் பால் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அதுக்காகத்தான் ரட்சகர் சொல்லியிருக்கிறார், சர்ப்பத்தை போல வினா புறாவை போல கபடற்று. ஆனால் அநேகத்தில் தவறு விடுகிறோம். ஏனென்றால் இந்த கூட இருக்கிறவர்கள் உறவினர்கள், அது சபையாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் இனம் கண்டுகொள்ள தேவன் கிருபை செய்தார். அதனால் ஜஸ்ட் ரன் த ரேஸ். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரை மட்டும் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வால் அவராக இருக்கிறார். தனிப்பட்ட ஜீவமாக இருக்கட்டும், குடும்ப ஜீவமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், பிலீவ் ஹிம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எடுக்காகும் ஜெபிங்கள். இங்கே ஜெபித்ததற்காக நன்றி. இந்த கண் ஆப்ரேஷனில் தேவக்காரம் இருந்தது. அதை முன்பெல்லாம் கடைசியெல்லாம் தெரியாது. ஆனால் இப்படி எல்லா முகமும் நல்லா தெரியுது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவரை டென்டல் இம்ப்ளான்ட்லையும் தேவன்காரம் இருந்தது. இன்னும் க்ரௌன் வைக்க வேண்டும். அந்த ஏழை பிள்ளைகளுக்கு என்று ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அது சிறப்பாக அது டியூஷனெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய சித்தம் எங்களுடைய ஜீவிதத்தில் நிறைவேற, நம்முடைய சபை நிறைவேற ஜெபிப்போம். பட் ஜெபித்து நம்ம கர்த்தருடைய தசன் பாஸ்டருடைய கரத்தில் கொடுக்க இருக்கிறேன். ஜுலத்தாப்புனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் இந்த நாளுக்காக நன்றி. இந்த நேரத்தில் பிள்ளைகள் தங்களுடைய கஷ்டங்களின் மத்தியிலும் எந்திரித்து கர்த்தர் எங்களுக்கு சகலத்திலும் போதுமாக இருந்தார் என்று சொல்லி சாட்சி சொன்னாங்கப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறோம். கர்த்தர் செய்த இனிமுடியாத ஈவுகளுக்காக நாங்கள் நன்றி சேர்த்துறோம். அநேக நல்ல ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்களை திறக்கச் செய்தீர். அதுக்காக நன்றி. பிள்ளைகள் ஏங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் அவருடைய ஜீவத்தில் இந்த புதிய ஆண்டில் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. எம்மட்டு நடத்தின எபனேசர் இம்மானுவேலாக எங்களோடு இருக்கிறீர் ஐயா. நீ ஏகவாக இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள நீ போகிற கிருபைக்காக நன்றி சேர்த்துறோம். இந்த சமத்தில் ஒரு விசை தாழ்த்துகிறோம். வசந்தை வந்து விடுமகனை பலப்படுத்துங்க, ஏற்ற வார்த்தை கொடுங்க. எல்லா உலகத்தில் இயேசுக்கு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். பக்கத்தில் இருக்க கரங்களை கொடுத்து ஆண்டவர் நல்லவர் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் சொன்னாங்களா ஆண்டவர் நல்லவர்னு சொன்னாங்களா? மறுபடியும் கரங்களை கொடுத்து கேளுங்க எவ்வளவு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாட்சிகளை கேட்டோம். ஒவ்வொரு சாட்சிகளும் ஆண்டுடைய அற்புத கரமாய்
ஆச்சரியமான வழிகளை காண்பித்த சாட்சிகளாய் காணப்பட்டது. ஆமேன். நடத்தினார் என்று சொல்லி சாட்சிகளை கேட்டோம். ஆமேன். நடத்த போதுமானவர் என்று சொல்லி சாட்சிகளை கேள்விப்பட தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு எங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க உற்சாகப்படுத்துகிறோம். சபையின் ஆராதனை ஒழுங்குகள் இங்கு முன்பதாக போடப்பட்டிருக்கிறது. அதை கவனித்து நீங்கள் நடக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் உற்சாகமாக வந்து பங்கு பெறுங்கள். ஒவ்வொரு ஆராதனையும் பிரத்யேகமாக நமக்கு அது ஆசீர்வாதமாய் காணப்படும். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றிலிருந்து நமக்கு ஞானஸ்நான வகுப்புகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதர் குமார் இடத்திலோ பிரதர் பாபு இடத்திலோ பெயர் கொடுத்தவர்கள் இந்த ஞானஸ்நான வகுப்பில் பங்கு பெற அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். புது வருட ஆராதனை வருகிற வியாழக்கிழமை ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புது வருட ஆராதனை 2 ஆராதனைகளாக அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறது போலவே 2 ஆராதனைகளாக அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் ஆராதனை 5:30க்கும் 2வது ஆராதனை 8 மணிக்குமாக அது நடைபெறும். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் 2வது ஆராதனைக்கு வருகிற விசுவாசிகள் நீங்கள் 1ஆம் தேதியும் 2வது ஆராதனைக்கு வர உங்களை அன்பாய் வலியுறுத்துகிறோம். ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணத்தினால் நீங்கள் முதல் ஆராதனைக்கு வர விரும்பினால் உங்கள் பெயர்களை தினகரன் பிரதரிடத்தை கொடுங்க. அது இட வசதிகள் செய்யப்படுவதற்கு ஏதுவாய் காணப்படும். 1ஆம் தேதி ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஜெபித்து வாருங்கள். ஆண்டவர் அந்த நாளிலே அந்த வருஷத்திற்கு ஏற்ற வாக்குத்தத்த வசனங்களோடு நம்மோடு இடைப்பட ஒரு ஜெபத்தோடு கடந்து வாருங்கள். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தெளிவாக பிரத்யேகமாக கொடுக்க நீங்கள் ஜெபத்தோடு கடந்து வர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அந்த நாளிலும் நமக்கு எடுத்து செல்வதற்கென்று உணவு வசதிகள் வழங்கப்படும். 3ஆம் தேதி சனிக்கிழமை வருஷத்தின் முதல் சனிக்கிழமை உபவாச நாளாய் அது காணப்படுகிறது. ஆகவே அந்த நாளிலே சுத்திரம் வருஷத்தின் ஆரம்பத்தில் துவக்கத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு கடந்து வர தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரமாக இருக்கிறபடினால அன்றைய தினம் 2 ஆராதனைகளிலும் கர்த்தருடைய பரிசுத்த பந்தி இருக்கும். ஆகவே அந்த நாட்களை நீங்கள் மனதில் வைத்து ஸ்தோத்திரம் ஜெபத்தோடு கடந்து வர உற்சாகமாய் கடந்து வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நெருக்கடிகளின் வழியாய் நாம் செல்லுகிறோம். கர்த்தர் குறித்த நேரத்தில் ஸ்தோத்திரம் தேவன் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற இடத்தையும் கட்டிடத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிங்க. தேவன் ஸ்தோத்திரம் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வம். நிச்சயமாகவே அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். வருஷத்தின் கடைசி ஆராதனையாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இது காணப்படுகிறது. 2025வது ஆண்டு ஆரம்பித்து இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு நமக்கு என்ன ஸ்தோத்திரம் இந்த வருஷம் நமக்கு முடியுதில்லை. ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமான வழிகளை நடத்துகிற தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். அதை நினைவு கூறும் வண்ணமாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் ஷேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திற்கும் வரப்போகிற வருஷத்திற்கும் நடுவே ஆண்டவர் நம்மை சாட்சியாய் நிலைநிறுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சாட்சி சொல்லுவதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட சாட்சிகள்? இம்மட்டும் எங்களுக்கு உதவினீர் என்று சொல்லி சாட்சி சொல்லுவதற்கு. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். உதவி செய்கிற தெய்வம் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய இருதயத்தை. ஆமென். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஆமென். அவரோடு உறவு கொள்ளும் அந்த இருதயத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதே அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 3வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமாக. 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவர் கேட்கிற காரியம் அவரிடத்தில் திரும்புவது. ஆமென், ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு அவரிடத்தில் திரும்பி, வசனம் சொல்லுகிறது, விளக்க வேண்டியதை விளக்கி, ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நேராக நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றுகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவரிடத்தில் வரும் பொழுதெல்லாம் முழு இருதயத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் வருகிற ஒரு அனுபவமாய் காணப்பட வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முழு இருதயம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விளக்க வேண்டியதை, தவிர்க்க வேண்டியதை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் வேறு ஒன்றை வைக்காதபடிக்கு அதிலிருந்து நாம் விலகி, ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை அர்ப்பணித்து நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை சாட்சிகளாய், இன்னும் இதை காட்டிலும் மேன்மையான சாட்சிகளாய் கர்த்தர் நம்மை வைக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பி நன்றி உள்ள இருதயத்தோடு அவருடைய சமூகத்துக்கு நேராய் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு 3 காரியங்களை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. வேகமாக அதை பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்திற்கு நம்முடைய இருதயத்தை நன்றி உள்ள இருதயத்தோடு திருப்பும் பொழுது, ஆண்டவர் எதிர்பார்க்கிற முழு இருதயத்தோடு அவருக்கு நேராக நன்றி செலுத்தி ஆண்டவரே என்று சொல்லி திரும்பும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற 3 காரியங்கள். முதலாவது, he restrains the enemy, எதிரிகளை தாழ்த்த பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். 1 சாமுவேல் 7வது அதிகாரத்தின் 13வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலின் எல்லைகளிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை காணப்படுகிறது. அல்லேலூயா. யார் இந்த பெலிஸ்தியர்கள்? இதே அதிகாரத்தின் 7வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, பயத்தை உண்டாக்குகிற எதிரிகளாக, பெலிஸ்தியர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் ஆண்டுடைய சமூகத்தில், இந்த வருஷத்தின் இறுதி பகுதியில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக, முழு இருதயத்தோடு அவருக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கடந்து வருகிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்னன்னா, he restrains our enemies. ஆமென். நம்மை பயம்படுத்துகிற, நம்மை பயத்துக்குள் ஆக்குகிற எதிரிகளை அவர் தாழ்த்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இனிமேல் அவர்கள் கை ஓங்காதபடிக்கு நமக்கு தேவன் அரணாய் இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம், ஸ்தோத்திரம், நம்முடைய உறவை ஆண்டவரிடத்தில் சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால், இருதயங்களை தேவனுக்கு நேராக சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு நம்மை, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற தெய்வமா இருக்கிறார். முன்னாடி போனா சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனுடைய சேனை நெருக்கினாலும் கர்த்தர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார். எப்படிப்பட்ட வழி தெரியுமா? இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண மாட்டாய். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அப்படியாக பாதுகாத்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் ஒரு விஷயம், இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக முழுவதுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே, முழுவதுமாய் உமக்கு நேராக நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை தாருங்க. அல்லேலூயா. The first thing he does is he restrains our enemies. நம்முடைய எதிரிகளை தாழ்த்த பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். இரண்டாவது, அதே அதிகாரத்தின் 14வது வசனத்தின் முதல் பகுதியில, பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. திரும்ப கிடைக்க பண்ணுகிற தெய்வம். God restores what we have lost. Amen. He restores what we have lost. நம்ம இழந்து போனதை மீட்டெடுக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தருகிற தெய்வமா இருக்கிறார். நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, ஒருவேளை ஆண்டவர் சொல்லி, ஆண்டவர் உணர்த்தி செய்யாமல் இருந்து நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன நன்மைகளாக, கிருபைகளாக, ஆசீர்வாதங்களாக சுகமாய் கூட காணப்படலாம். அதையெல்லாம் ஆண்டவர் மீட்டெடுக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் ஒரு விஷயம் கூட முழு இருதயத்தோடு, முழு மனதோடு எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே, அல்லேலூயா, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, அப்பொழுது எங்களுடைய இழந்து போன நன்மைகளை, கிருபைகளை, சுகத்தை, ஆண்டவரே, எல்லாவற்றையும்
திருப்பிக் கொள்ளுவதற்கு தேவன் கிருபை தருவீராக. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இருக்கும் எதிர்கால சவால்களை முறியடிக்கிற தெய்வம் மாத்திரமல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், இழந்து போனதையும் மீட்டெடுக்க செய்கிற தெய்வமா இருக்கிறார். எப்படி செய்வார் தெரியுமா? யோபுக்கு செய்தது போல, ஆமென், இரட்டத்தனையான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில காண கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. அதுதான் அவருடைய உடன்படிக்கையின் கிருபையாய் காணப்படுகிறது. நம்மேல் அவர் வைத்திருக்கும் அவருடைய உடன்படிக்கையின் கிருபை, இழந்து போனதை நம்முடைய வாழ்க்கையில மீட்டெடுப்ப தேவன் நமக்கு கிருபை தருகிறார். அல்லேலூயா. ஆமென். நாம செய்ய வேண்டியதில், ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக முழுவதுமாக திரும்பி உமக்கு நேராக நாங்கள் காணப்பட்டு நன்றி செலுத்த தேவன் கிருபை தாருங்க. ஆண்டவர் செய்கிற முதல் காரியம், he restrains our enemies. ஆமென். நம்முடைய எதிரிகளை அவர் தாழ்த்த பண்ணுகிற தெய்வமா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, he restores. ஆண்டவர் திரும்ப கிடைக்க பண்ணுகிற தெய்வமாய் காணப்படுகிறார். மூன்றாவது, அதே 14வது வசனத்தின் இறுதி பகுதியை பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம். he reigns with peace. சமாதானத்தினால் நம்மை ஆளுகை செய்கிற தெய்வமாக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எதிரிகளிடத்திலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம். ஆமென். நம்மை சுற்றி காணப்படுகிற அத்தனை சவால்கள் மத்தியில சமாதானமாய் நம்மை ஆண்டவர் வழிநடத்த போதுமானவராய் காணப்படுகிறார். ஆமென். இது ஏதோ ஒரு டெம்பரவரி சைலன்ஸ் இல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு அமைதியான நிலை அல்ல. ஆமென். ஆண்டவருடைய உடன்படிக்கையின் சமாதானமாய் இது காணப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? ஆண்டவர் நமக்கு பிரச்சனைகளிலிருந்து முடிவு கொடுக்கிற தெய்வம் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனைகளின் மத்தியில அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில உணர செய்கிற தெய்வமாக, ஆமென், அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில காணப்பட்டு நமக்கு சமாதானத்தை கர்த்தர், ஆமென், நிலைநிறுத்த கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை இப்படியாக இந்த வருஷத்தின் இறுதி நாட்களில வழி நடத்துவாராக. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீ செய்தவைகளை நாங்கள் நினைத்து பார்த்து உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்காக இன்னும் வழக்காடுகிற யுத்தம் செய்கிற தெய்வனாய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்களுக்கான ஒரு நல்ல சமாதானத்தின் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே, எங்கள் எதிர்காலத்தை குறித்து உம்முடைய சமூகத்தில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடு உம்முடைய சமூகத்துக்கு நேராய் திரும்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நேராக நாங்கள் திரும்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் ராஜா. உம்முடைய கரத்தின் கிரியைகளை இன்னும் அதிகமாய் நாங்கள் பார்க்க தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்க ராஜா. கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. இம்மட்டுமாய் நடத்தினவர் ஆண்டவரே, இந்த நாள் வரை நடத்தினவர், இனிமேலும் நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் எங்களை வழி நடத்துங்க ராஜா. உம்முடைய பரிசுத்தம் உள்ள கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பதாக. ஆமென். ஆமென். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். லேலுயா, ஹalleluya, லேலுயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்தி விசாரித்து கடந்து செல்லுங்க. God bless you, God bless you.